வணக்கம். சிவன தச்சன்னு சொல்லுவாங்க. தச்சன் என்றும், பெருந்தச்சன் என்றும் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளாவுல போனா தெரியும். மலையாளிகளுக்கு நல்லா தெரியும். தச்சன், பெருந்தச்சன் அப்படிம்பாங்க. அது யார் அப்படின்னா சிவன். எப்படி தச்சன் அப்படின்னா, சொல் பேசுறோம் இல்லையா? அதுக்கு பேச்சு பறைந்தான் அப்படிங்கிறோம் இல்லையா? அதே மாதிரி சொல்லை தைத்தான், வார்த்தைகளை தைத்தான் அப்படின்னு சொல்றது. தையல் அப்படின்னா மொழிய சொல்றது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆழமாக தமிழை கற்றவர்களுக்கு தான் தெரியும். கேரளாவிலையும் தமிழ் தான் இருந்தது. இது பலருக்கு தெரிந்த உண்மை. சொல்லை எப்படி தைக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். வார்த்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றோடு ஒன்று இணைத்து தைப்பது. அதுதான் பேசுவது, பறைவது, சொல்லுவது, தைப்பது. இது எல்லாமே அந்த ஒரே வார்த்தையை குறிப்பது. அப்போ இந்த மொழி, தமிழ் மொழியோட யாரு இணைத்து பார்க்கப்படுவா அப்படின்னா, இறைவனாகிய சிவன் இணைத்து பார்க்கப்படுவார். அந்த இறைவனாகிய சிவனைத்தான் பெருந்தச்சன் என்று சொல்லுவாங்க. நாமளும் தச்சன் தான். நாமும் சொல் தச்சன் தான். வார்த்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக தைக்கிறோம், கோர்க்கிறோம். நமக்கு மூலவன் யாரு? பரன்பரையாகிய சிவன். அந்த சிவன் தான் நமக்கு இந்த மொழியின் மூலவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிவன், சிவனி. அதை பெண்ணாகவும் சொல்லலாம், தாயாகவும் சொல்லலாம், தந்தையாகவும் சொல்லலாம். சிவன் அப்படின்னாலே தாயுமானவன் அப்படின்னு தான் அர்த்தம். தாயையும் இணைத்து தான் நம்ம பார்க்கணும். சக்தி சிவனாகத்தான் பார்க்கணும். சிவன் நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க சிவனுக்கான வரையறையே அதுதான். அப்ப சிவன் பெருந்தச்சன். வார்த்தைகளை மட்டும்தான் தைப்பதா அப்படின்னா இல்லை. இந்த பெருந்தச்சன் வகைரால கல் தச்சன் வந்திருக்கான். கல்லை தைத்து கட்டடங்களை உருவாக்குறது, கல்லை தைத்து கல்வெட்டுகளை, கல்லில் வார்த்தைகளை தைத்து கல்வெட்டுகளை உருவாக்குறது, கல்லை சிலையாக வடிப்பது, அதில் உருவங்களை தைத்து சிலையாக வடிப்பது, இப்படிலாம் இருக்கு. அவங்க கல் தச்சன். முதலில் வந்தவன் சொல் தச்சன், பறையன். இரண்டாவது வந்தவன் கல் தச்சன். அந்த மரபு அப்படின்னா அந்த பறையன் மரபு தான். அந்த பறையன் மரபுல தான் கல் தச்சன் வரான். சொல் தச்சன் வழியில தான் கல் தச்சன்கிற ஒரு பெயரும் உருவாகுது. அடுத்து மரத்தச்சன். மரத்தை தனித்தனியாக செதுக்கி அதை ஒரு மேசையாக, நாற்காலியாக, பல்வேறுபட்ட நமக்கு உதவும் உபகரணங்களாக உருவாக்குறவன் யார் அப்படின்னா மரத்தச்சன். ஒரு வீடு கட்டுறதுக்கு நிலைய உருவாக்குறது, அதுக்கு ஜன்னல்களை உருவாக்குறது, அவன் மரத்தச்சன். கதவுகளை, நிலைகளை, ஜன்னல்களை உருவாக்குறவன் மரத்தச்சன். அவனும் தச்சன் தான். சொல் தச்சனும் தச்சனே, கல் தச்சனும் தச்சனே, மரத்தச்சனும் தச்சனே. இந்த மரபு வழியில தான் பொற்கொள்ளர் அப்படின்றாங்கல்ல இன்னைக்கு. அந்த பொற்கொள்ளரும் தச்சர்களே பொன்னை தனித்தனியாக ஒவ்வொரு உருவமாக செய்து அதை ஒன்றோடு ஒன்று கோர்த்து நகை ஆபரணங்களாக ஆக்குறது. அவர்களும் பொற்தச்சர்களே. பின் தட்டர் என்றார்கள். தட்டன் அப்படிங்கிற பேர் கொடுத்தாங்க. ஆனா இந்த மரபு சொல் தச்சன் வழியில தான் இந்த மரபு வருது. இந்த மரபு வழியில பொன்னை வைத்து ஆபரணம் செய்கிறவனும் தச்சன் தான். என்ன தச்சன்?
பொற்தச்சன், அவன் பொன் தச்சன். சொல் தச்சன், கல் தச்சன், மரத்தச்சன், பொன் தச்சன். தச்சன் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கோர்ப்பவன், இணைத்து ஒவ்வொரு பொருட்களை உருவாக்குறவன். இங்க மூல தச்சன் யார் அப்படின்னா சொல் தச்சன். அவன் வார்த்தைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து புதிய பொருட்களை உருவாக்கி, அதாவது கருத்துக்களை உருவாக்குற அந்த ஒரு நிலை, அதுதான் ஆதி. சொல்லு, மொழி, பேச்சு, இது எல்லாமே இது ஆதி. மனிதன்ட்ட இதுதான் முதலாக உருவாகிறது. அதற்கு அப்புறம் தான் படிப்படியா எல்லாமே டெவலப் ஆகுது. அப்படிங்கிறது தான் இந்த மூல நாகரிகத்தின் அடிப்படை. இது மாதிரியான காணொளிகளை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம். நன்றி.